நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சொல்லுடி. என்னம்மா ஆச்சு? என்னடி என்னாச்சு? ஏமா கேட்க மாட்ட? காசு ஏற்பாடு பண்ண சொன்னனே, பண்ணியா? ஓ அதுவா? ஒன்னும் கிடைக்கிற மாதிரி தெரியலடி. மா ஏண்டி இப்படி கத்துற? அப்ப நான் எப்படிமா ஃபீஸ் கட்டுறது? பாக்கலாம் இருடி. குமார் அண்ணகிட்ட அட்வான்ஸ் கேட்க சொன்னனே, கேட்டியா? 2 தடவை கேட்டு பார்த்தேன்டி. என்ன சொல்லுச்சு? நம்ம கட்ட நேரம் தான் முன்னாடியே போகுதேடி. ஏதோ கான்ட்ராக்ட் கை மாறுதான், அதனால அட்வான்ஸ் கிடைக்க கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லிட்டாங்கடி. என்ன பண்றது ஏது பண்றது ஒண்ணுமே புரியல. சரி என்னைக்குள்ள ஃபீஸ் கட்டணும்? இன்னும் 4 நாள் தாமா இருக்கு. எப்படியாவது வாங்குமா. எல்லாரும் கட்டிட்டாங்க, யூனிஃபார்ம் கூட வாங்கிட்டாங்கம்மா. நான் ஃபீஸாவது கட்டணுமா இல்லையா? எப்படியாவது பாருமா. நம்ம குடும்ப நிலைமை உனக்கு தெரியாதடி. நானும் கண்ணுல படுறவங்களையும் கேட்டுதான் பாக்குறேன். இன்னும் 1 வாரம் பொறுத்துக்கடி, எப்படியாவது கட்டிடலாம். மா அதெல்லாம் முடியாதுமா. பாதி பசங்க இப்பயே அண்ணாச்சி ஸ்கூல்ல போய் சேர்ந்துட்டாங்க. அதனால இந்த வருஷம் எங்க ஸ்கூல்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்கம்மா. எப்படியாவது 4 நாள் கட்டிடுமா, இல்லாட்டி என்னால ஸ்கூல்லயே சேர முடியாது. என்னடி பண்ண சொல்ற? கடன் கேட்கறதுக்கு நீ யாருமே இல்ல, எல்லாரையுமே கேட்டுட்டேன். இல்லனா ஒண்ணு பண்ணுடி, பேசாம உங்க மிஸ்ஸ போய் பாருடி. கண்டிப்பா அவங்க தருவாங்கடி. யாரு? சமிதா மிஸ்ஸா? ஆமாண்டி, வேற ஏன் நமக்கு இந்த சமயத்துல உதவி செய்வா? அவங்க கிட்ட போய் நிலைமைய சொல்லி, கண்டிப்பா உதவி செய்வாங்க. முடியாதுமா, நான் அவங்க கிட்ட இதுக்காகலாம் போய் நிக்க முடியாது. ஏண்டி? வேணானா விட, எதுக்கு நோண்டி நோண்டி கேக்குற? எவ்வளவோ உனக்கு செஞ்சிருக்காங்க, ஏன் இப்ப அங்க போக மாட்டேங்கிற? அவங்க இப்ப எங்க ஸ்கூல்லயே இல்லம்மா, வேற ஸ்கூல்ல வேலை செய்றாங்க. எப்படி போய் என்ன கேட்க சொல்ற? அடச்சி, அதுக்கு என்ன, அவங்க வீடு தான் உனக்கு தெரியல, அங்க போய் கேளு. வீடு தெரிஞ்சா அதுக்குன்னு போய் அங்க நிக்கிறதா? என்னாலலாம் முடியாது. உனக்கு என்னடி கிறுக்கா பிடிச்சிருக்கு? அந்த ஸ்கூல் போன பிறகு கூட அந்த அம்மா உன்னை பார்த்து பேசிக்கிட்டு தானே இருந்துச்சு. ஏன் அது ஸ்கூல் கூட உன்னை வான்னு தானே கூப்பிட்டுச்சு. இப்ப என்னடி ஆச்சு உனக்கு? வேண்டாம் வேணாங்கிற? சும்மா இருமா. அடி காவியா, அவங்க படிச்சதே உன்ன மாதிரி பசங்களுக்கு உதவதாண்டி. போய் கேள்டி. வேணான்னு சொன்னா கேட்டுக்கோயாமா, சும்மா நோய் நோயின்ற. இப்படி வம்பு பிடிச்சா எப்படி? எதுக்கு வேணும்னு காரணம் சொல்லிட்டு நீ போய் கேட்டா அந்த மாதிரி தாராளமா செய்வாங்க. மா என்ன இன்னொருத்தங்க கிட்ட போய் பிச்சை எடுக்க சொல்றியா? என்னடி இப்படி பேசுற? அவங்க ஏற்கனவே நமக்கு உதவுனவங்க தானே, இத போய் பிச்சை கிச்சாங்கற? மா அது அப்ப, அதுவும் அவங்களா இஷ்டப்பட்டு தரேன்னு சொன்னாங்க, அதனால வாங்கிக்கிட்டோம். இதுக்கு மேல என்ன யாருக்கிட்ட போய் நிக்க சொல்லாத, நான் போக மாட்டேன். இப்படி சொன்னா என்னடி அர்த்தம்? போக மாட்டேன்னு அர்த்தம். எனக்கு காசுன்னு கேட்கா யாரு முன்னாடி நிக்க அசிங்கமா இருக்குமா? உனக்கு ஏமா அது புரிய மாட்டேங்குது? ஏண்டி, இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு செஞ்ச நல்ல விஷயம் தானே, அதுக்கேண்டி இப்படி எல்லாம் நினைக்கிற? அவங்களுக்கு வேணா அது நல்ல விஷயமா தெரியுமா? எனக்கு அப்படியே செத்து போலாம் போல இருக்கு. உன்னால முடிஞ்சா என்ன படிக்க வை, இல்லாட்டி விட்டுரு. என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? ஆமா, தெரிஞ்சுதான் பேசுறேன். அந்த அம்மா உன்னை அவங்க பொண்ணு மாதிரி தானே பாத்துச்சு. புதுசு எல்லாம் வாங்கி கொடுத்து என்னென்னமோ வாங்கி கொடுத்தாங்க. அப்ப நான் சும்மா தானே இருந்தேன். இப்ப அவசரம், வேற வழி இல்ல. ஃபீஸ் கட்டணும் கேளுன்னா முடியாதுங்கிற? திருப்பி திருப்பி அதையே சொல்லாத. அப்ப அப்படி இருந்தா எப்பயுமே அப்படிதான் இருக்கணுமா? அப்பயும் எனக்கு அசிங்கமா தான் இருந்துச்சு. எத்தனை நாள் தான் எல்லார்கிட்டயும் பிச்சை கேட்டே பொழைக்கிறது? முடிஞ்சா படிக்க வை, இல்லாட்டி விட்டுரு. நான் படிக்கல, நான் இப்படியே இருந்துடுறேன். உன்ன மாதிரி திமிர் பிடிச்சு பேசி இருந்தா நான் எல்லாம் உன்னை வளர்த்தே இருந்திருக்க முடியாதுரி. கையில கால்ல விழுந்து 4 பேர்கிட்ட வாங்கி தாண்டி உன்னெல்லாம் வளர்த்திருக்கேன், தெரிஞ்சுக்க. போனது போட்டோமா, இனிமே இந்த மாதிரிலாம் வேணாம். மான மரியாதை போச்சுன்னா அப்ப படிச்சே எந்த பிரயோஜனம் இல்லம்மா. இப்படி பாதி நாள்ல படிப்பை நிறுத்துறதுக்கா இத்தனை நாளா கஷ்டப்பட்டு கல்ல உடைச்சேன். மா நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுதா இல்லையா? நமக்குன்னு ஒரு மரியாதை வேணாமா? இனிமே யார்கிட்ட என்னால கையெல்லாம் நீட்ட முடியாதுமா. ஏண்டி, கஞ்சிக்கு வழி இல்லாத கௌரவத்தை பார்த்தா சோறு தண்ணி இல்லாம சாக வேண்டியதுதான். பிச்சை எடுக்கிறத விட அது எவ்வளவோ மேலு. இப்ப கடைசியா என்னதான் சொல்ல வர? ஃபீஸ் கட்டினா கட்டு, இல்ல 4 நாள் கழிச்சு என்னையும் உன் கூட குவாரி கூட்டு போ. நானும் வந்து கல்ல உடைக்கிறேன். என்ன இவ இப்படி பண்றா? இவளோட பெரிய தலைவலியா போச்சே. என்னங்க சார், எதுவுமே பேசாம சைலண்டா உட்காந்துக்கிறீங்க? என்ன குருவி, இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டுட்டு பேசுனா என்ன பேசுறது? ஏன் சார், உங்களை எல்லாரும் ஸ்கூல்ல இடியமீன், இம்சையரசன், அஞ்சா நெஞ்சன்னு அப்படி இப்படின்னு பேசுறாங்க. அப்போ நான் பயங்கரமா யோசிப்பேன் சார். நீங்க என்னடா இந்த சின்ன விஷயத்துக்கு இப்படி ஃபீல் பண்றீங்க? யோ, ஏன் பேச மாட்ட? தலைவலியும் பல்லுவலியும் அவனுக்கு வந்தாதான் தெரியும். இப்ப என்ன சார், உங்க வேலை போகுதுன்னு சொன்னேன். பொதுவா நம்ம ஸ்கூல்ல இந்த வருஷம் ஸ்டூடெண்டோட சென்த்துங்கெல்லாம் கம்மியா இருக்குதுன்றனால ஒரு 5 வாதியார தூக்க போறாங்கன்ற ஒரு தகவலை சொன்னேன். அதுக்கு போய் இப்படி பயப்படுறீங்க? அந்த 5 பேர்ல என் பேர் இருக்குன்னு தானே சொன்னேன். ஆமா சார், உங்க பேர் இருந்துச்சுன்னு தான் சொன்னேன். அதுக்காக இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆள
அவ்வளோ அசால்ட்டா தூக்கிடுவாங்களா? யோ ஆட்குறைப்புன்னு சொல்லிட்டாங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸு, திறமை, கான்டாக்ட் எதுவுமே பேச்சு கிடையாதியா. ஸ்ட்ரைட்டா வெளில போக வேண்டியதுதான். சரி, அப்படியே வெளியே போனாதான் என்ன? நீங்க வேற ஏதாவது வேலை செஞ்சு பொழிச்சிக்க மாட்டீங்களா? குருவி, என் பொண்டாட்டி என்னவா இருக்கான்னு உனக்கு தெரியுமில? ஏன் சார், நீங்க சொன்னதே இல்லையா சார்? ஆமா, என்னவாகுறாங்க? அவ ஒரு காலேஜ் ப்ரொஃபஸரியா. சார், என்ன சார் சொல்றீங்க? ஆமாயா, 2 பேரும் டீச்சர் ட்ரைனிங்ல தான் மீட் பண்ணோம். நான் ஒரு தமிழ் எம்ஏ, அவ ஒரு ஆங்கில எம்ஏ. என்ன, நான் தமிழாசிரியர் ஆயிட்டேன், அவ மேல படிச்சு பேராசிரியர் ஆயிட்டா. ஐயோ, அப்போ மேடம் ஒரு கல்லூரி சாலை, நீங்க வெறும் ஸ்கூல் கிரவுண்ட்னு சொல்ல வரீங்க, அதானே? நான் என்ன பண்றது? அப்போ அதிகமா பச்சை பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்க கூடாது. உங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி ஒரு ஸ்கூல் ஆயாவோ இல்ல 5ஆம் கிளாஸ் படிச்ச டீச்சரையோ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். இப்ப ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? எனக்கு வேலை போயிடுச்சுன்னா அவ என்ன மதிக்க மாட்டா குருவி. இருங்க, அப்போ நீங்க பல பிசினஸ் பண்ணி பேங்க் பேலன்ஸ் எல்லாம் ஏத்துந்து மேடத்துக்கு பயந்துதானா? குடும்ப ரகசியத்தெல்லாம் ஏன் குருவி கேக்குற? ஏன் சார், நீங்க பயப்படுறத பார்த்தா மேடம் நம்ம மன்னன் படத்துல வர விஜயசாந்தி மாதிரி ஆணவமா இருப்பாங்க போல இருக்குதே. யோ, அந்த டீடைல உனக்கு எதுக்கியா? இல்ல சார், ஒரு வேலை உங்களுக்கு வேலை போயிட்டா உங்களை தூண்ல கட்டி வச்சு சாட்டியால வெளுன்னு வெளுத்தா எப்படி இருக்கும்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தேன். யோ குருவி, ஏற்கனவே நான் நொந்து போயிருக்கிறேன், என்ன மேலும் பயமுறுத்தாதயா. சார், இப்போ நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சார். எனக்கு வேலை போக கூடாதியா, அதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லு. இருக்குது சார். என்னன்னு சொல்லியா, உடனே அதை செஞ்சு என் வேலையை நான் தக்க வச்சுக்கிறேன். சார், நான் அத உங்ககிட்ட பல முறை சொல்லிட்டேன், நீங்க தான் கேட்கல. யோ, எப்பயா சொன்ன? நல்லா யோசித்து பாருங்க சார். யோ, எதுவுமே ஞாபகத்துக்கு வரல, என்ன நீயே சொல்லியா? சார், இப்போ உங்களை எதுக்கு வேலையை விட்டு தூக்குறாங்க? யோ, என்னையா கேள்வி இது? ஆட்குறைப்பு தான். அதான் சார், எதுக்கு? ஸ்டூடெண்டோட ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கிறதுனால ஜாஸ்தியா இருக்கிற வாத்தியாரங்களை தூக்குறாங்க. சார், இப்போ கம்மியா இருக்கிற ஸ்டூடெண்ட்ட ஜாஸ்தியாக்குனா என்ன ஆகும்? நிறைய வாத்தியாருங்களை உள்ள எடுக்க வேண்டியது வரும்ல, அப்போ உங்களை வேலையை விட்டு எப்படி எடுக்க முடியும்? அட ஆமா குருவி. என்ன நோமா குருவி, அப்பவே நான் தலைப்பாடா ஆச்சுக்கினேன், தெருவுக்கு ஒரு 10 பசங்களை சேருங்க சார்னு. கேட்டீங்களா நீங்க? ஆமா குருவி, நீ சொன்னதை நான் சீரியஸாவே எடுத்துக்கல. சார், இப்பவும் ஒன்னும் கெட்டு போல சார். ஸ்கூல் திறக்கிறதுக்கு இன்னும் முழுசா 10 நாள் இருக்குது. அதுக்குள்ளேயே உங்களால எவ்வளவு பேரை சேர்க்க முடியும் சேருங்க. அதுக்கப்புறம் யார் சார் உங்களை தூக்க முடியும்? ஆமா இல்ல? ஆஹா, தமிழுக்கு பிரச்சனைன்னு சொன்னதும் பஞ்சாப் பறந்துட்டாரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார், சார். யாரு? வாங்கம்மா. சார் வணக்கம் சார். வணக்கம்மா, உட்காருங்க. உட்காருங்கம்மா. பரவாயில்லையா, நான் நிக்கிறேன். பரவாயில்ல, உட்காருங்க. என்னம்மா, நல்லா இருக்கீங்களா? ஏதோ இருக்கேன்யா. காவியாங்க? அது வீட்ல இருக்கியா. ஒரு விஷயமா உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? ஒன்னும் இல்லையா, ஸ்கூல் திறக்க போது காவியாக்கு ஃபீஸ் கட்டணும். இன்னும் கையில காசு வரலையா. ஃபீஸ் கட்டுறதுக்கு இன்னும் 4 நாள் தாம்மா இருக்கு. காவியாவுக்கு தெரியுமே, ஏன் சொல்லலையா? சொன்னாயா, அவளுக்கு தெரியும். எதிர்பார்த்த இடத்துல காசு வரலையா. எப்படியாவது இன்னும் ஒரு வாரத்துல கட்டிடுவையா. நீங்க ஸ்கூல்ல கொஞ்சம் பேசுங்கய்யா. இதுக்கு எதுக்குமா நீங்க இவ்வளவு தூரம் வந்தீங்க? காவியாகிட்டே சொல்லி அனுப்பிச்சிருக்கலாமே. நான் சொன்னேங்கய்யா, அவ ரொம்ப கூச்சப்படுறா. கூலிக்கு போற வழியில உங்களை ஒரு எட்டு பார்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தையா. புள்ள படிப்பு விஷயம் கொஞ்சம் தாமதிச்சா 1 வருஷம் வீணா போயிடுயா. அதனாலதான் பயந்துட்டு ஓடி வந்தேன். 1 வாரம் டைம் கொடுங்கய்யா, நான் எப்படியாவது காசை கட்டிடுறேன். ஸ்கூலுக்கு போய் கேட்க எனக்கு பயமா இருக்கியா. என்ன சொல்லுவாங்களோ எது சொல்லுவாங்களோன்னு. அதனாலதான் உங்களை பார்க்க இங்க வந்தேன். இருக்கட்டும்மா, நான் ஸ்கூல்ல பேசிக்கிறேன். 1 வார டைம் தானே, கண்டிப்பா தருவாங்க. உங்க குடும்ப சூழ்நிலை HMக்கு நல்லா தெரியும். ஏதாவது ஸ்பெஷல் பெர்மிஷன் தருவாரு, நீங்க கவலைப்படாதீங்க. சரிங்கய்யா, நான் வரட்டுங்களா? சரிம்மா, 1 வாரத்துல ஏதாவது பணம் வர வேண்டியது இருக்கா உங்களுக்கு? எப்படி கட்ட போறீங்க? அதான் ஒன்னும் புரியல. ஆனா எப்படினாலும் உருட்டி பரட்டி கட்டிடுவையா. வருமானமே இல்லாம எப்படிம்மா? சரி, ஃபீஸ் கட்ட முடியல இப்ப வரைக்கும் ஏன் நீங்க சொல்லவே இல்லை? படிப்புக்கு சம்யுக்தா அம்மா தான் இது வரைக்கும் உதவி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த அம்மாவை நம்பிதான் நானும் இத்தனை நாள் சும்மா இருந்துட்டேன். கொஞ்ச நாளா அந்த அம்மா எங்க வீட்டு பக்கமே வர்றதில்ல.
சரி நமக்கு தான் தேவை, வாடி போலான்னு கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாயா. ஏன் அவளுக்கு சமீக்தா டீச்சர் நல்லா தெரியுமே. இல்லைங்கய்யா, காவியாக்கு என்ன கிறுக்கு பிடிச்சதோ தெரியலையா, அந்த பக்கமே போக கூடாதுங்கிறா. ஏன் அவங்க தானே காவியாவுக்கு எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. அதுதான் நானும் கேட்டேன். அதுக்கு என்னவோ அந்த கத்து கத்துறா. ஏதோ நியாயம் தர்மம்னு பேசுற, ஒண்ணுமே விளங்கலையா. என்னவா அவளுக்கு என்ன சொல்றா? நமக்கு ஒருத்தர் கொடுக்குறாங்கன்றதுக்காக எல்லாத்துக்கும் கை நீட்டக்கூடாது, அது அசிங்கன்றாயா. ஏயா நாங்கெல்லாம் அதெல்லாம் பார்த்தா படிக்க வைக்க முடியுமாயா? நீங்களே சொல்லுங்கய்யா. அதுக்கு மேல எதனா பேசினா உன்னால முடிஞ்சா படிக்க வையி, இல்லைன்னா விட்டுடுன்றா. யார்கிட்டயும் பிச்சை கேட்காதுன்னு பெரிய வார்த்தைலாம் பேசுறாயா. உங்கள மாதிரி ஏதோ நல்லா இருக்க 4 பேர் உதவுனாதாயா எங்களை மாதிரி 4 பேர் மேல எட்ட முடியும். இது வரைக்கும் இந்த பொண்ணு இப்படிலாம் இல்லையா, இப்பதான் புதுசு புதுசா இப்படிலாம் பேசுறாயா. இந்த பசங்க எப்போ என்ன நினைப்பாங்கட்டே சொல்ல முடியாதுமா. காவியாவுக்கு சமீக்தாவை பிடிக்கும், சமீக்தாவுக்கு இவளை ரொம்ப பிடிக்குமே. ஏன் வேணாம் பார்க்க மாட்டேன்னு சொல்கிறான்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. எவ்வளையா சொல்றது? சொல்லி தெரிஞ்சுக்கிற விஷயமா இது? குடிக்க கஞ்சிக்கே வழி இல்லாம பாதி நாள் பட்னியா இருக்கிறோம். கல்ல உடைச்சு கையும் காப்பு காய்ச்சி போச்சு. வேற வேலை செய்யவும் வக்கில்ல. இதுல நான் எப்படி படிக்க வைப்பேன்னு தெரிஞ்சுக்க வேணாமாயா? நீங்கள் சொல்கிறது சரிதான் மேம், ஆனால் காவியாவோட சூழ்நிலை என்னான்னு தெரியலையே. நான் வேண்டாம் பேசி பார்க்குறேம்மா, ஆனால் வற்புறுத்தி எதுவும் செய்ய வைக்காதீங்க. இல்லையா, சொன்னா கேக்குற நிலைமையில அவ இல்லையா. அவ்வளோ பிடிவாதம் பிடிக்கிறா. ஃபீஸ் கட்ட முடியலன்னா நின்னுறான்னு சொல்றாயா. இப்படி நட்டாத்துல விட்ட மாதிரி பாதியிலே படிப்பை விட்டுருவாளோன்னு பயமா இருக்கியா. நாங்க தான் படிப்பு வாசனையே இல்லாம பாழா போயிட்டோம். இவ தலைமுறையிலயாவது நல்ல பழப்பா பழைக்கணுன்றதுக்காக தான் யார் கையில காலில் விழுந்தாவது படிக்க வைக்கிறேன். அது தப்புன்னா இவ எங்கயா படிக்கிறது? என் கூட வந்து கல்லுதாயா உடைக்கணும். ஐயோ படிக்கிற பிள்ளை மேம், அப்படிலாம் பேச்சு கூட சொல்லாதீங்க. காசெல்லாம் இன்னைக்கு போகும் நாளைக்கு வரும். படிக்கிறதெல்லாம் இந்த வயசில் படித்தாத்தாம்மா அவன் என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறாளோ அதை நம்ம படிக்க வைக்கலாம். நீங்கள் கவலைப்படாதீங்க. அது போதும்யா. என்னை எங்க அப்பா படிக்க வச்சப்பா நான் படிக்காம இருந்ததுக்கு இப்ப போதுன்ற அளவுக்கு நான் இப்ப கஷ்டப்படுறேயா. எனக்கு இந்த பொழப்பு போதுயா. என் புள்ள நல்லா இருக்கணும்யா. என்ன மாதிரி ஆயிடக்கூடாதுயா. கவலைப்படாதீங்கம்மா, அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது. கவலைப்படாமல் போங்கம்மா. இந்த வாட்டி ஃபீஸை நானே கட்டிடுறேன். எந்த சூழ்நிலையில் அவள் படிக்கிறத மட்டும் நிறுத்திடாதீங்கம்மா. காவியாவை சந்தோஷமா இருக்க சொல்லுங்க. நன்றியா. உங்களை மாதிரி நல்லவங்க இருந்தா எங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் விடிவு காலம் வந்துருயா. கூலிக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேயா. மறக்காம அம்மாவை கேட்டதா சொல்லுங்கயா. சரிங்கம்மா, நான் வரேன்யா. வாங்க. என்னடி டால்டா, அவ எப்படி வருவா? பொறுத்ததான் பொறுத்த, இன்னும் கொஞ்ச நேரம் இருபுட்டி, அவ வந்துருவா. அவ இந்த பக்கம் தான் வருவான்னு உனக்கு தெரியுமா? கன்ஃபார்மா தெரியும். எதை வச்சு சொல்ற? 2 நாளா அவ இந்த பக்கம் தான் வரா போறா. நான் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். எங்க போறான்னு கண்டுபிடிச்சியா? எவ்வளவோ கண்டுபிடிச்சிட்டோம். இத கண்டுபிடிக்க மாட்டாமா? ஏதோ ஹிந்தி கிளாஸுக்கு போறாளாம். அப்போ அவ டெல்லிக்காரியா? டெல்லிக்காரி ஏன்டி ஹிந்தி கத்துக்க போறா? எல்லாம் நம்ம ஊர் தான். அவ பேர் என்ன சொன்னா? தேன்மொழியும். அடடா, ஒரு மொழியை இன்னொரு மொழியை கற்றுக்கொள்கிறதே ஆச்சரியகரி. பாக்க புடிடபா சைஸ்ல இருப்பாடி. நம்ம கிளாஸ்ல வந்து சேர போறாளாம். செம்ம வாடி அவளுக்கு. எப்படி சொல்ற? நீ பேசி பாட்டியா? இல்லடி, பசங்க சொன்னானுங்க. அவங்களே மிரட்டி எடுத்துட்டாலாம். நீ குடுக்கற பில்டப்லாம் பார்த்தா எனக்கே வயித்த கலக்குது. அவங்க அப்பா தான் 8C வாத்தியாராம். செம்ம சுட்டான். வாத்தியார் பொண்ணா இருந்தா என்ன, HM பொண்ணா இருந்தா என்ன, நம்மளுக்கு எல்லாருமே ஒண்ணுதான். அவ வராடி. சுண்டக்கா மாதிரி இருக்கா. இவ்ளோ பார்த்தா பசங்களா பயந்துருச்சு ஓடி வந்தாங்க. அதாண்டி எனக்கும் புரியல. ஏய் நில்றி, உன் பேர் என்ன? தேன்மொழி. அப்படின்னா? கேக்குறல்ல, அப்படின்னா என்ன சொல்லு. தமிழ் மொழி, கன்னட மொழி, மலையாள மொழி, ஹிந்தி மொழி, ஏன் ஆங்கில மொழி கூட எங்களுக்கு தெரியும். அது என்ன தேன்மொழி? அது அப்புறம் சொல்றேன். நீங்க 2 பேரும் 7C தானே? எப்படி கண்டுபிடிச்ச? உங்க மூஞ்சிய பார்த்தாலே தெரியுது. என்ன தெரியுது? நீங்க 2 பேரும் எனக்காக மணிக்கணக்கா காத்துட்டு இருந்தீங்கன்னு. என்னடி இவ எல்லாத்தையும் புட்டு வைக்கிறா? இவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். சரி சரி, நீங்க பேசினது போதும். எதுக்காக என்ன கூப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க.
ஆமா எங்க பசங்களை மிரட்டினியாமே. நான் ஒன்றும் மிரட்டல, அவங்க தான் மிரண்டு ஓடிட்டானுங்க. அதான் என்ன சொல்லி மிரட்டின? எங்க அப்பா இப்படி ஸ்கூல்ல டெரரா இருப்பாங்கன்னு சொன்னேன், அதை கேட்டு பயந்து ஓடிட்டானுங்க. அவங்கள மாதிரி நாங்களும் பயந்து ஓடிடுவோம் நினைச்சியா? அவ்வளவுதான் உன்ன. இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? வாத்தியார் பொண்ணு வாத்தியார் வேலை பார்க்கற ஸ்கூல்ல படிக்க கூடாது தெரியும்ல? சரி, நான் எல்லா படத்தையும் வீட்டிலே படிச்சுட்டு வந்துடுறேன். ஸ்கூல்ல படிக்காம சும்மா உட்காந்துருக்கேன், போதுமா? எப்படி திமிரா பேசுற பத்தியா? வாத்தியார் பொண்ணுங்கிற தைரியத்துல பேசுறியா? இங்க வச்சு உன்னை மொத்துன்னு மொத்தனா நீ என்ன பண்ணுவ? அப்பான்னு குரல் கொடுப்பேன். குரல் கொடுத்தா இதோ இது மாதிரி எங்க அப்பா உடனே வந்துருவாரு. அப்பா சீக்கிரம் வாங்கப்பா, ஓடி இப்போ போடலாம். இப்போ உங்கடி பயந்தாங்கொள்ளிங்களா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். புட்டி, அக்கா என்ன ஆள் வந்தது கூட தெரியாம அந்த அளவுக்கு ஆழ்ந்த சிந்தனை? ஒன்னும் இல்லக்கா, சார் வரலையா? சார் எப்ப இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்திருக்காரு? சரி, நீ என்ன இங்க தனியா இருக்க? நம்ம கேங்ல ஒருத்தரை கூட காணோம். நான் சும்மா வந்தேன்க்கா, அவங்க எல்லாம் லேட்டா தான் வருவாங்க. லேட் ஆகும்னு தெரிஞ்சு நீ ஏன் இங்க சும்மா உட்கார்ந்திருக்க? தனியா போர் அடிக்கலையா? இல்லக்கா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அதுக்கு இல்ல புட்டி, முடிஞ்ச அளவுக்கு இப்படி தனியா வெளியே இருக்கிறத குறைச்சுக்கோ. உன் சேஃப்டிக்கு தான் சொல்றேன். கும்பலா வீட்ல குடுக்கற குடைச்சலுக்கு இது எவ்வளவோ பெட்டர்க்கா. என்ன சொல்ற புட்டி? அக்கா ஊர்ல இருந்து அத்தை மாமாலாம் வந்திருக்காங்க, அதான் இங்க ஓடி வந்துட்டேன். ஊர்ல இருந்து யாராவது உங்க வீட்டுக்கு வந்தா இப்படிதான் ஓடி வந்துருவியா? எல்லாரும் வந்தா இல்லக்கா, இவங்க வந்தா மட்டும்தான் இப்படி. ஏ, வந்தவங்க கூட நீ ஜாலியா சிரிச்சு விளையாடு. அதை விட்டுட்டு என்ன இதெல்லாம்? போங்கக்கா, அவங்கலாம் போரு. தப்பு புட்டி, அப்படிலாம் சொல்லக்கூடாது. இல்லக்கா, சும்மா எப்ப பாரு மருமகளே மருமகளேன்னு கூப்பிட்டா எனக்கு அது கேட்டாலே ஒரு மாதிரி இருக்குக்கா. பிடிக்கல, அப்படி கூப்பிடாதீங்கன்னு சொன்னா கூட கேட்கவே மாட்டேங்கிறாங்கக்கா. அதான் முடிஞ்ச வர வெளியில சுத்திட்டு வீட்டுக்கு நைட்டு போயிருவாங்கக்கா. ஓ, அப்போ உனக்கு அத்தை பையன் இருக்கான்? ஆமாக்கா, +2 படிக்கிறான். அதான் அப்படி கூப்பிடுறாங்க. இதெல்லாம் வழக்கம் தானே? அட போங்கக்கா, மருமகளேன்னு கூப்பிடுறதுக்கு பதிலா ஏதோ டாக்டர் அம்மா, வக்கீல் அம்மா, டீச்சர் அம்மா இப்படி கூப்பிட்டா கூட படிக்கிறோமோ இல்லையோ கேட்க சந்தோஷமா இருக்கும்ல. மருமகளேன்னு கூப்பிட்டா டார்ச்சர்ஸ் ஆஃப் இந்தியாவா இருக்குக்கா. ஏய், இதெல்லாம் சாதாரணமா எடுத்துக்கிட்டு மறந்துடணும். டேக் இட் ஈஸி பாலிசி தான் பெஸ்ட். அப்படி இல்லக்கா, தலையில பூ வச்சு விடுறது, மருமகளே சாப்பாடு பரிமாறுன்னு கிண்டல் பண்றது, இதெல்லாம் கடுப்பா இருக்குக்கா. என்னமோ எல்லாரும் என்னையே பாக்குற மாதிரி இருக்குக்கா. என் எண்ணம்லாம் என்ன படிக்கிறது, எப்படி படிச்சா என்ன ஆகலாம், எதை படிக்கலான்னு இதுலதான்க்கா இருக்கு. இவங்க என்னதானா அன்பை காட்டி பயமுறுத்துறாங்கக்கா. சொந்தம்னா அப்படிதான் இருப்பாங்க. நீங்க வேறக்கா, வீட்டுக்கு வரப்போலாம் பாக்கு வெத்தலை மாத்திக்கலாமான்னு கிண்டல் பண்றது, எப்ப பாரு இதே பேசினா எப்படிக்கா பிடிக்கும்? காலையில அப்படிதான்க்கா புடவை குடுத்துட்டு கட்டிட்டு வான்னு கடுப்பேத்திட்டாங்க. என்னமோ ஏதோன்னு பாதி நான் செத்தே போயிட்டேன்க்கா. அப்புறம் பார்த்தா அது எங்க அம்மாக்கு வாங்கின சேலையாம். சும்மா என்ன வெறுப்பேத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்தாலே வீட்டுக்கு யாரும் ஃப்ரெண்ட்ஸ் வந்துடக்கூடாதுன்னு பயந்துட்டு இருப்பேன்க்கா. இவங்க விளையாட்டுக்கு நான் என்ன பொம்மையாக்கா? பெரியவங்க எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க. நாம தான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அவங்க இப்படி பேசுறதுனால எனக்கு ஒண்ணுமே இல்லக்கா. நான் படிக்கணும், வேலைக்கு போகணும், பெரிய லெவல்ல சிட்டிக்கு போய் சும்மா கலக்குன்னு கலக்கணும், இப்படி நிறைய யோசிச்சு வச்சிருக்கேன்க்கா. இவங்க இப்படி பேசுறதுக்குலாம் நான் கவலையே பட மாட்டேன். அவங்க வாயும் மூட முடியல, என் காதையும் மூட முடியல. அதான்க்கா இங்க எஸ்கேப் ஆகி வந்துட்டேன். அப்புறம் என்ன, தெளிவா தானே இருக்க? உன்னை விடு, உன் அத்தை பையன் எப்படி? அவன் ஒன்னும் பிரச்சனை பண்ணல. சும்மா ஒரே வீட்டுல என்னையும் அவனையும் வச்சு கிண்டல் பண்ணா அவனுக்கு எப்படி இருந்துச்சோ தெரியல. முன்னெல்லாம் பேர் சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்தவன் இப்ப வாடி போடின்னு டீ போட ஆரம்பிச்சிட்டான். டீசெட்டா நான் அப்படி கூப்பிடாதன்னு சொல்லிட்டேன். அவன் +2 படிக்கிறான், இதெல்லாம் அவனுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும்லக்கா. இதான்க்கா எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவனுக்கு எப்படி இருக்குமோ என்னமோ, அதுக்காக நான் என்னக்கா பண்ண முடியும்? நான் என்ன அவனும் ஆசைப்பட்டனோ அது கண்டிப்பா அவன்கா. படிச்சா போதும், எல்லாம் தானா வரும்கா. டெய்லி டிவில பேப்பர்ல எல்லாம் சாதிச்ச பெண்களை பத்தி பாக்குறப்போ எனக்கும் அப்படி ஏதாவது பண்ணணும்னு தோணுதுக்கா. குறைஞ்சது ஒரு ஸ்டேட் ரேங்காவது வாங்குவேன்க்கா.
கல்யாணம்லாம் ஒரு பெரிய விஷயமாக்கா? உலகத்துல சாதிக்கிறதுக்கு எவ்வளோ இருக்கு. இப்ப யார் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க? படி, நல்லா படிச்சு வேலைக்கு போ, அப்புறம் பண்ணிக்க. ஒருவேளை அப்போ உங்க மாமா பையனை கல்யாணம் பண்ணிக்கலாம்ல, அதத்தான் சொல்லிருப்பாங்க. அக்கா நல்ல காலம்க்கா. சார் இங்க இல்ல, இருந்திருந்தாரு நீங்க சொன்னதை கேட்டு டென்ஷன் ஆயிருப்பாரு. ஏன் டென்ஷன் ஆயிருப்பாரு? இல்லக்கா, என் வயசுக்கு பேசுற விஷயமா இதுன்னு எனக்கும் சேர்த்து திட்டு விழுந்திருக்கும். சரிதான். நீங்க எல்லாரும் உங்க ஸ்டாலின் சார் மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டீங்க. குரு எவ்வளியோ அவ்வளியே சிஷ்யர்களும்.